வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். என்னோட குழந்தைக்கு ஏபிசிடி தெரியும், 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியும். ஆனா பெரிய பந்தை கொண்டு வாங்க, இல்லைன்னா சிவப்பு நிற ஆப்ஜெக்டை கொண்டு வாங்க, இல்ல புக்கை டேபிள் மேல வைங்கன்னு சொன்னா மட்டும் செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தாங்க. ஏன்னா பல சிறப்பு குழந்தைங்களுக்கு லேர்னிங் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஏபிசிடில இருந்து இல்லைங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான். அதாவது பதில் சொல்றது லேர்னிங் இல்லைங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது தான் லேர்னிங். ஸோ இன்னைக்கு பதிவுல கான்செப்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, கான்செப்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் வீட்லயும் ஸ்கூல்லயும் சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. முதல்ல கான்செப்ட் டெவலப்மெண்ட்னா என்ன? கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை தன்னை சுத்தி உள்ள உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற அடிப்படை புரிதல் தான் கான்செப்ட். அதாவது பெருசு, சின்னது, ஒன்று, பல, மேல, கீழே, உள்ள, வெளியே, ஒரே மாதிரி, வேறுபட்டது, நிறங்கள், வடிவங்கள், நீளம், குட்டை, அருகில், தூரத்தில், இப்படி பல கான்செப்ட் இருக்குதுங்க. உண்மையிலேயே குழந்தைங்க முதல்ல பொருட்களை கத்துக்க மாட்டாங்க, அதோட அர்த்தத்தை தான் கத்துப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ரீடிங் கற்றுக் கொடுக்கணும்னா கான்செப்ட் தேவை, மேத் கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும்னா கான்செப்ட் தேவை, நம்ம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க புரிஞ்சுக்கணும்னா கான்செப்ட் தேவை. அதனாலதான் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல கான்செப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. கான்செப்ட் இல்லாம லேர்னிங் நடக்கலாம், ஆனா மீனிங்ஃபுல் லேர்னிங் நடக்காதுங்க கண்டிப்பா. பல பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் குழந்தைக்கு எல்லா நிறங்களும் தெரியும், ஆனா ரெட் கலர்ல ஒரு பொருளை கொடுத்து அதை கொண்டு வாங்கன்னு சொன்னா அதை எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. ஏன்னா பெயர் தெரிஞ்சிருக்கும், ஆனா கான்செப்ட் இன்னும் முழுமையா புரிஞ்சிருக்காது. அதுதான் மெமரைசேஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இருக்கிற வித்தியாசங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எல்லா நிறங்களோட பெயரையும் சொல்லலாம், ஆனா அவங்களுக்கு ரெட் கலர்னா என்ன, ரெட் கலர் பந்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த பால் அப்படிங்கறது அவங்களுக்கு சிரமப்படுவாங்க. ஏன்னா பெயர் தெரிஞ்சிருக்கு, ஆனா கான்செப்ட் இன்னும் முழுமையா அவங்களுக்கு புரியல. பல பேரண்ட்ஸ் சீக்கிரமாவே ரீடிங், ரைட்டிங், நம்பர் கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது தப்பு இல்லைங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அதோட பேஸ்மெண்ட் வலுவா இருக்கணும் இல்லைங்களா? அதாவது பெருசு, சின்னது, ஒன்று, பல, மேல, கீழே, இது போன்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்தாதான் அகாடமிக் லேர்னிங் மீனிங்ஃபுல்லா இருக்குங்க. சில சிறப்பு குழந்தைங்களுக்கு கான்செப்ட் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமா இருக்குங்க. சில குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டேஷன் தேவைப்படும். சில குழந்தைங்களுக்கு ஒரு சூழ்நிலையில கத்துக்கிட்டத இன்னொரு சூழ்நிலையில பயன்படுத்துறதுக்கு சிரமம் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கூட தேவைப்படலாம். ஆனா ஒரு கான்செப்ட பல முறை, பல விதமா, பல சூழ்நிலையில நம்ம கத்துக் கொடுக்கணுங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரி கத்துக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க விஷுவல் சப்போர்ட் மூலம் எளிதா கத்துப்பாங்க. சில குழந்தைங்க பொருட்களை நேரடியா பார்த்து செஞ்சு பார்த்து கத்துப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு அதிக ரிப்பீட்டேஷன் தேவைப்படும். அதனால குழந்தைங்க எப்படி சிறப்பா கத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணோங்க. டீச்சிங் ரொம்ப முக்கியங்க, அதே அளவுக்கு அப்சர்வேஷனும் முக்கியம். ஸ்பெஷல் எஜுகேட்டரா நாங்க அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்செப்ட் நல்லா புரிஞ்ச குழந்தைங்க புதிய விஷயங்களை சீக்கிரமா லேர்ன் பண்ணிப்பாங்க. கான்செப்ட்ல சிரமம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நியூ லேர்னிங் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனாலதான் இந்த அடித்தளத்தை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம வீட்ல எப்படி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமா இந்த கான்செப்டை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கலரண்ட், அதாவது ரெட் கலர் வேட்டைன்னு வச்சுங்களேன். வீட்டுல இருக்கிற சிவப்பு கலர் பொருட்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு ஒரு கூடையில போட சொல்லலாம். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி செய்வாங்க. அடுத்தது பிக் ஸ்மால் கான்செப்ட், ஒரு பெரிய பந்து, ஒரு சின்ன பந்து, ஒரு பெரிய கரண்டி, ஒரு சின்ன கரண்டி, கையில பிடிச்சு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப குழந்தைங்களுக்கு சீக்கிரமா புரியும். நெக்ஸ்ட் ஷேப் கான்செப்ட் கத்து கொடுக்கணும்னா பிளாஷ் கார்டு மட்டும் போதாதுங்க, ரியல் ஆப்ஜெக்ட் கிட்டயும் போகணும். அதாவது ஒரு பிளேட் சர்க்கிளா இருக்கும், விண்டோ ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், பீஸா ஸ்லைசஸ் ட்ரையாங்கிளா இருக்கும். இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம ஷேப்ஸை தேடி கண்டுபிடிக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் மேட்சிங் ஆக்டிவிட்டி, ஒரே மாதிரி இருக்க படங்களை பொருத்தலாம், ஒரே மாதிரி இருக்க பொருட்களை பொருத்தலாம். அதனால அப்சர்வேஷன் ஸ்கில் வளர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் சார்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கார் டாய்ஸ் ஒரு பக்கமாவும், அனிமல் டாய்ஸ், பேர்ட் டாய்ஸ் ஒரு பக்கமாவும் பிரிச்சு வைக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பொசிஷன் கான்செப்ட், அதாவது டாய்ஸ் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள போடுறது, வெளியே எடுக்கிறது, ஒரு டேபிள் மேல வைக்கிறது, டேபிள் கீழே வைக்கிறது. இப்படி நம்ம செயல் மூலமா, ஆக்டிவிட்டி மூலமா கத்துக் கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு புரிதல் எளிதா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் மெனி கான்செப்ட், இது ஸ்நாக்ஸ் டைம் ஒரு நல்ல சான்ஸ்ங்க. அந்த டைம்ல ஒரு இட்லி, 2 இட்லி, ஒரு பால், நிறைய பால்ஸ், இந்த மாதிரி நம்ம விளையாடுற டைம்ல கூட நம்ம பசங்களுக்கு சொல்லி தரலாம்.
அதாவது இதெல்லாம் வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில கத்துக் கொடுக்கணுங்க. இதுக்குன்னு தனியா ஒரு நேரம் ஒதுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப விளையாட்டு மூலியமா ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. 2 ஒரே மாதிரி பொருட்களையும் ஒரு வேறுபட்ட பொருளையும் வச்சு சேம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சொல்லி தரலாம். உண்மையிலேயே கான்செப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தனியா உட்காரணுன்ற அவசியமே இல்லைங்க. தனியா கிளாஸ் எடுக்கணுன்ற தேவையும் இல்லைங்க. சாப்பிடுற நேரத்துல செய்யலாம், ட்ரெஸ் போடுறப்ப சொல்லி கொடுக்கலாம், துணி மடிக்கிறப்ப சொல்லி கொடுக்கலாம், வெளியே நடந்து போறப்ப சொல்லி கொடுக்கலாம், இல்ல நம்ம கிச்சனுக்குள்ள கூட சொல்லி கொடுக்கலாம். அதாவது ஃபுல் எம்டி கான்செப்ட், கொஞ்சமா இருக்கு, அதிகமா இருக்கு, பெருசு, சின்னது, பக்கத்துல இருக்கு, தூரத்துல இருக்கு, இப்படி நிறைய கான்செப்ட தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணலாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயங்க, எப்பவுமே முதல்ல நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பந்து ஒரு சின்ன பந்துன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இதுல எது பெருசு, இதுல எது சின்னதுன்னு கேளுங்க. ஒரே நேரத்துல நிறைய கான்செப்ட கத்துக் கொடுக்க வேணாம். ஒரு நேரத்துல ஒரு கான்செப்ட சொல்லி கொடுத்தா போதும். முதல்ல ஒரு உண்மையான பொருளை ஃபர்ஸ்ட் நம்ம காமிக்கணுங்க. நெக்ஸ்ட் தான் அந்த பொருளுக்குரிய படத்தை காமிக்கணும். அதுக்கப்புறமா ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த வரிசையில நம்ம சொல்லி கொடுக்கறப்ப பல சிறப்பு குழந்தைங்களுக்கு இது உதவியா இருக்குங்க. லேர்னிங் எப்பயுமே நம்ம வந்து ஃபன் ஆக்டிவிட்டியா தான் சொல்லணும். என்னோட நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன், நம்ம லேர்னிங்கை வந்து ஒரு புக் வச்சு நோட்டு வச்சு சொல்லி கொடுக்குறப்பயோ இல்லை ஒரு போர்டு வச்சு டீச் பண்றப்போ சிறப்பு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்காது உங்களுக்கு. இதுவே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மூலயமா ஒரு கேம்ஸ் மூலமா பண்றப்ப ஈஸியா நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரேப்போ பில்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா குழந்தைங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. இல்லைனா நம்ம ஃபர்ஸ்டே அந்த கான்செப்டை அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா அவங்க கிட்ட கான்செப்டை கொண்டு போகணும். ஸோ கலர் அண்ட் கேம்ஸ், ட்ரெஷர் அண்ட் மேட்சிங் கேம்ஸ், சார்ட்டிங் கேம்ஸ், இப்படி பல விளையாட்டு மூலயமா நம்ம கத்துக் கொடுக்கலாங்க. ஒரு கான்செப்டை கத்துட்டா மட்டும் போதாதுங்க, அது மற்ற இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிவப்பு நிற பிளாக் அடையாளம் காண்ற குழந்தை சிவப்பு நிற பந்து, கார் டாய், அவங்களோட ரெட் கலர் சட்டையும் அடையாளம் காணணுங்க. இதுதான் நம்ம வந்து ஜெனரலைசேஷன் சொல்றோம். நம்ம கத்து கொடுக்கிற கான்செப்ட புக்ல மட்டும் இருக்கக்கூடாதுங்க, குழந்தையோட அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் லேர்னிங் சொல்றோம். இங்க நம்ம செய்யக்கூடிய இன்னொரு தவறு இருக்குங்க. அதாவது ஒரே நாள்ல கான்செப்ட கத்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது. ஒர்க் ஷீட் மட்டும் போதும், இது மூலயமா கான்செப்ட சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறது. ஒரு கான்செப்ட முழுமையா புரியாமலேயே அடுத்த கான்செப்டுக்கு போறது, மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தவிர்க்கணுங்க. ஒரு குழந்தை உடனே பதில் சொல்லல அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு அர்த்தம். அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு பொறுமை தேவை. நம்ம பொறுமையா இருந்தாதான் குழந்தைங்க யோசிக்கிற வரைக்கும் நம்ம நேரம் கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி அவங்க கேட்கலாம். ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நம்ம ஒரு கான்செப்ட் தெரியுமா அப்படிங்கிறத வெறும் பெயர் சொல்றது மட்டும் வச்சு பார்க்க மாட்டோங்க. அடையாளம் காண்றாங்களா, பொருத்துறாங்களா, வகைப்படுத்துறாங்களா, அது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணுங்க. சோ இன்னைக்கு குழந்தைக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம கவலைப்பட வேணாங்க. இன்னைக்கு கொடுக்கிற அனுபவங்கள் நாளைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரும். அதுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியா நம்ம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட எப்பயுமே கம்பேர் பண்ண வேணாம். ஒரு குழந்தையும் அவங்களுக்கான வேகத்துல தான் கத்துப்பாங்க. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது புத்தகத்துல மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லைங்க, அவங்களோட வாழ்க்கையிலும் அது ஆரம்பிக்கணும். அதனாலதான் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள் கூட ஒரு குழந்தையோட பெரிய லேர்னிங்கா மாற முடியுங்க. நம்ம எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒரு குழந்தை ஓட கத்துக்கிறதுக்கு முன்னாடி நடக்க கத்துக்கணும். அது போலதான் அகாடமிக் ஸ்கில் கத்துக்கிறதுக்கு முன்னாடி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ அடித்தளம் வலுவா இருந்தாதான் லேர்னிங் வலுவா இருக்கும். ஒரு குழந்தைக்கு பதில மனப்பாடம் செய்ய கத்துக் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு யோசிக்க கத்துக் கொடுக்கறது தான் உண்மையான கல்வி. ஸோ கான்செப்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இல்லைங்க, குழந்தையோட சிந்தனை உலகத்தை உருவாக்கும் அடித்தளம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.